கொடியா அந்த கண்ணும் கருத்துமா ஒத்தைக்கு ஒரு மகளா பிறந்த புலைய மகளே காளி மகளா சீரும் சிறப்பும் செல்வத்தோடு வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து ஒரு நாளையில புலையமாக மாவிசைக்கு அம்மா தரையில விட்டோமானா தண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டோமானா அங்க பொற்பாத நோகும் என்று தோளில தொட்டில் கட்டி தொடையதில நடைவரத்து மார்போடு தொட்டில் கட்டி இருக்கட்டும் மடியில நடைவரத்து அவளை வளர்த்து வரும் நாளையில புலையமாக மாவிசைக்கு 1 வயதாச்சு ஊந்து விளையாடுதா 2 நல்ல வயதாச்சு அவ இருந்து விளையாடிடுவாள் 3 வயதாச்சு அவள் முடியிறக்கி காது குத்தி முத்தால கம்மல் இட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டா 4 வயதாச்சு புலையமாக மாவிசைக்கு நடந்து விளையாடுதாளே 5 வயதாச்சு அறிவிக்கலை படிக்காள மகமாவிசைக்கு 6 நல்ல வயதாச்சு அருச்சுவடி படித்து வாரா 7 நல்ல வயசுமாச்சு 8 படி படிக்காள 8 நல்ல வயதாச்சு 8 பாடம் எழுதுதான் 9 வயதாச்சு ஓலச்சுவடி எது எழுதுதான் 10 நல்ல வயதாச்சு பலகலையும் படித்து வாரா 10 நல்ல வயதாச்சு பலகலையும் படித்து வாரா படித்து வரும் நாளையிலே 14 வயதாச்சு பக்குவதி பெண்ணானா பூத்திருந்தா நிறைந்திருந்தா பக்குவதி பெண்ணுமானா சொல்லல அள்ளி மலர் பூத்ததை போல் அள்ளி மலர் பூத்ததை போல் அருமமாக பூத்திருந்தா பிச்சி மலர் பூத்ததை போல் பெண்கோடியா பூத்திருந்தா வான்கரும்பு பூத்ததை போல் அந்த வனக்கிளையும் பூத்திருந்தா சியான்கரும்பு பூத்ததை சியாயிலையா பூத்திருந்தா முல்லை மலர் பூத்ததை போல் பொய்குழலா பூத்திருந்தா ரோஜாப்பு பூத்ததை போல் ரோஜாப்பு பூத்ததை அந்த ராஜாதி பூத்திருந்தா புலையன் மகளோ ஆளாகி இருக்க புலமகளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்துனான் சடங்கு சாஸ்திரத்தை கழிச்சான். அந்த புலையன் கூட்டம் விளையாடத்து பொண்ணு இல்ல அந்த சத்தி இசக்கியமாலே பிள்ளையா பிறந்திருக்காள. அடேங்க அப்பா மலையாளத்து பிள்ளைகளை கேட்கவா செய்யணும். என் அப்பா அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப அங்கேயும் கருப்பு சோப்பு நிறந்துருச்சு. நம்ம நாட்டுல பொண்ணு எடுக்காங்க பொண்ணு கொடுக்காங்களா? அங்க
வெயில் குறைவா? போன மாசம் நாங்க அங்க ஒரு இடத்துக்கு வில்லுக்கு போயிருந்தோம். கும்பலூருக்கு குடிக்க தண்ணி இல்ல, குளிக்க தண்ணி இல்ல, விலைக்கு வாங்கி கொடுத்தாங்க. வெயில பார்த்தா விட்ட பாம்பு செத்துரும். அது இவ தெய்வ சக்தியா பிறந்தவா, பொலைய மகனா எப்பேற்பட்டவா, பொலைய மகளை. வீட்டுல பாய போட்டு படுங்க. வெடிக்காரங்க பரவாயில்ல பையங்க. வேலைக்கார புழுவ வேண்டிய பேர் கேட்டாவலாம், கொடுக்க மாட்டோம்னு குரண்டிக்கிட்டு போயிட்டாலாம். அப்படியா? ஒன்னையும் கேட்டாங்களா? பொலைய மகா மாவிசைக்கு எப்படி இருக்கிறா தெரியுமா? பெண்ணுக்கான பெண்ணழகி, மேடை கொண்ட மயில அழகி, 40 வயசுல ஒரு குணம் வரும் எல்லாத்துக்கும். நாய் குணம்னு சொல்லுவாங்கல்ல. 40ஐயும் தாண்டி 55க்கு வந்துருச்சு, மாற மாட்டுக்கு. என்னன்னு எல்லாவே வேஷம் போடுவீங்க. அந்த நெளிவு சுழி தெரிய மாட்டுக்கு. எதுக்கு எப்படி கத்து கொடுக்கணும்? நெளிவு சுழி தெரியணும்ல. பெண்ணுக்கான பெண்ணழகி, பேடை கொண்ட மயில அழகி, கண்ணுக்கான கண்ணழகி, கண்ணழகி, காதுமுக்கு வடிவழகி, வடிவழகி, கண்ணுக்கான கண்ணழகி, அவளகம் மூக்கழகம் மொழியழகம், முகத்தினுட திருவழகம், செக்க நல்ல சிகப்பழகி, சிந்தூர பொட்ட அழகி, பொலைய மகா மாவிசைக்கு கோலை பூ செய்யலில ஒரு பாகம் தலை அழகா. அந்த காலம் பெண்களுக்கு கூந்தல் அழகு ஒரு பாகம், ஒரு முளம் அரைச்சானு மிச்சமும் இருக்குமாடா. பெண்ணுக்கு அழகு கூந்தல், ஆண்களுக்கு அழகு மீசை. அது மழை பெய்யல, வரப்பு சும்மா கடைஞ்சி வெட்டி ஒட்டிக்கிட்டாரு. அது போலீஸ் வெட்டு, இடத்த கூட்டி வாங்க, இடத்த பிடிக்கத்தான். அந்த ஒரு பாகம் கூந்தலை அள்ளி முடிஞ்சு பெண்கள் சுங்குல் வச்சு சுங்குடி சேலையும் கட்டி காத்துல பாம்படம் கழுத்துல உருகு தண்டட்டியும் போட்டு ரோட்ல அப்படி ஒரு சிலிப்பு சிலிப்பிட்டு போனான்னு வைங்க, அந்த மயில் தோகை மாதிரி அந்த சுங்குல் ஆடுமா. அதே மாதிரி புருவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு வேப்ப இலை என்ன அழகுல இருக்கோ அத மாதிரி பெண்களுக்கு புருவம் இருக்குமா. அந்த வேப்பல புருவத்துக்கும் ஒரு பாகம் கூந்தல் அழகுக்கும் அம்மனை கண்டத மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்ப கூந்தலும் வளர விட மாட்டாங்க, புருவத்தையும் இருக்க விட மாட்டாங்க. ஒரு சாணி முடிய வச்சுக்கிட்டாப்பா. அவன் என்கிட்ட சொன்னாடா, உங்களுக்கு மட்டும் முடி வளர்ந்துகிட்டே இருக்கு, நீங்க என்ன தேய்க்கியேனா? நான் என்னதான் தேய்ச்சேன் அப்படின்னு. நீங்க என்ன இது ஏன்னா நான் இருக்க முடிக்கு வருஷம் ஒரு தடவை வெட்டி போட்டுருதேன், அப்படி இருந்தும் எனக்கு முடி வளருது, என்னதான் செய்ய அப்படிங்க. அப்ப நானும் வெட்டிடுவேன், என்னமே எனக்கும் வளரட்டும்னா. 6 மாசத்துக்கு ஒருக்கா பூ முடி எடுக்கா.
நீ உன் வீட்டுக்காரி பூமுடி எடுத்தானே விட்டுறாத. அவ அலங்காரத்துக்கு ஸ்டெப்பு வெட்டிக்கிட்டு அலையுதா. உன்னைய ஏமாத்துதா ஒரு சேலை கிடைக்கும்னு. பூமுடிய கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, கும்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா. அது எப்படி வளைஞ்சிருக்கு புருவம்? நமக்கு எப்படி இருக்கு? இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுன்னா அன்னைக்கே முன்னக்கூட்டி படிச்சு வச்சுட்டாங்க. அப்படியா? அப்ப அன்னைக்கே இப்படி எடுத்துக்காங்க டப்பிங்கி. அதே போன்று பொலைய மகளா மாவிசைக்கு அந்த காளி மகளுக்கு அவளுக்கு ஓலப்பூ செய்யலுல ஒரு பாகம் தலையழகம் வேப்பையில செய்யலுல மேல் புருவம் ரெண்டழகம் கிண்ட மீன் செய்யலுல கிளிமொழியா கண்கள் ரெண்டும் ஏறுநத்தி புருவங்களா எழுத்தாணி மூக்கள கும்பளம்பூ செயல் கூறிய நாசிகளோ மஞ்சன பெட்டி போல மங்கையவா நாடிகளா முல்லை அரும்பு போல முன்வருச பல்லழகம் பிச்சி அரும்பு போல பின்வருச பல்லழகும் பதைக்கம் கெட்டி வார்த்ததை போல் பதைக்கம் கெட்டி மாவிசைக்கு பக்கம் 16 பல்லோ பதைக்கம் கெட்டி பக்கம் 16 பல்லா. ஐயா முத்து கட்டி வார்த்ததை போல் 32 பல்லா ஈச்சம்பழம் போல இளங்காவி பல்வருச கோவை பழம் போலே கொம்பனைய உதடல தாமரை இதழு போல தையலரின் கண்ணரன் கமுகங்குல சாய்ந்ததை கட்டளைகி கழுந்தள குறுக்கி வார்த்ததை போ முதுகனுட அவ பொகீசங்கள் விரித்ததை பொசத்து நுட திருவாழகா அவ கட்டி கரும்பு போல கனகமணி கையள அவரைக்க செய்யலுல 5 விரட்சியா பைத்தனத்து செய்யலுல 10 நல்ல விரல வஜிரம் பதித்ததை போ ஆய்த்த 10 நகமள சித்துடுக்கு கடைந்ததை போல் சேலை கட்டும் இடைகள ஆளில செய்யலில அரமமகா இளவாலம் தண்டு காலு 2 தன்னல ராமவோடு செய்யலு அவளுடைய பாதே 2 இந்திரருக்கானாலும் இருபுறமும் அச்ச உண்டு சூரியருக்கானாலும் சுத்தி வர மச்ச உண்டு மேனகைக்கு ஆனாலும் புருவம் மச்ச உண்டு ஊர்வசிக்கு ஆனாலும் உதட்டில் மச்சந்தானே உண்டு லட்சுமிக்கு ஆனாலும் நெத்தில் மச்சந்தானே உண்டு பார்வதிக்கு ஆனாலும் 18 தேமல் உண்டு சீதாதேவிக்கு ஆனாலும் சின்ன பக்கம் மச்ச உண்டு மாதுளம் பழத்துக்கான மத்தியிலே கருப்பு உண்டு எலுமிச்சம் பழத்துக்கான இருபுறமும் மச்ச உண்டு குன்னி முத்துக்கானாலும்
அதுல கொஞ்சம் ஆடி வரும் அடிவயச்சு பாடுகிற ஒதுக்கு மணலதான் பொலைய மகளான கூந்தல் வேற கருப்பொழிய கூந்தல் கருப்பொழிய குற்றம் வேற கருப்பு இல்ல உருவமாதும் கருப்பொழி உருவம் கருப்பொழிய அவ பின்ன வேற கருப்பும் இல்ல கருப்பும் இல்ல அப்பேற்பட்ட அழகுடையாளை கண்டான் பெரும்புலைய அந்த காளி புலையம் கண்டு நம்ம மக இவ்வளவு அழகா இருக்காள என்ன அழகா இருக்கா ஆடவர்கள் கண்டா நம்ம மக அழிஞ்சிருவாளோ அதனால 7 அறைய கட்டி அந்த காளி புலைய 7 அறைக்கு கீழே ஊடு அடுக்குல வச்சிடணும் என்று மாந்திரவாதி பெரும்புலைய மகளை பாதுகாப்பா வைக்கிறான் ஒன்றானல்ல படித்தளமா ஒன்றானல்ல ஒன்றாம் படித்தளமா படித்தளமா சொல்லையா படித்தளமா ஒய்யார மேடைகளா மேடைகளா உனக்கு ஒய்யார மேடைகளா 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 ஆமையா ஆமண்ணா ஒய்யாரா போட் 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 அவளுக்கு 2ஆம் படித்தளமா படித்தளமா இருந்தாடு மேடைகளா இருந்தாடு மேடைகளா 3ஆம் படித்தளமா முனால படித்தளமா முத்து கட்டும் சாவடியா முத்து கட்டும் சாவடியா 4ஆம் படித்தளமா நாலாலே படித்தளமோ 4ஆம் படித்தளமா 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 நடந்தாடும் மேடைகளா 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 நடந்தாடும் மேடைகளா 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 ஆடையா படித்தளமா அவளுக்கு 5ஆம் படித்தளமா படி அலங்கார சாவடியா கொலைய மகமா விசக்கியமா 6ஆம் படித்தளமா படித்தளமோ ஆணை கட்டும் மண்டபங்கள் மண்டபமோ 7ஆம் படித்தளமா இளைப்பாறும் மண்டபமோ 8ஆம் படித்தளமா கொட்டார சாவடியா 7:30 கீழறையும் 7:30 கீழறை மகளை இருக்க வைத்தான் காளி போலையா போடு போடு ஏழரைக்கு கீழறையிலே மகளை ஊடு அடுக்கல வச்சான் பெரும்புலைய அந்த புலையலும் புலக்கொடி அந்த காலம் டிவி செல்போனு கேமரா லேப்டாப் அதெல்லாம் கிடையாது ஒரு பொட்ட பிள்ளை வயசுக்கு வந்துச்சுன்னா ஒரு 5-6 பிள்ளைகளை கூப்பிட்டு அது பக்கத்துல இருந்து விளையாட சொல்லுவாங்க தோழி பெண் மாதிரி அதான் விளையாட்டு ஆமா இப்ப தோழி பண்ண வயசுக்கு வந்த பிள்ளைகள் வீட்டுல பல்லாங்குழி விளையாட எந்த பிள்ளைய போகுது யாரு போறா வீட்டுக்கு அந்த காலம் சடங்கு கழிக்கிறது வரைக்கும் பிள்ளைகள் வீட்டுக்கு வராது பல்லாங்குழி விளையாட தட்டாங்கல் விளையாட ஆமா தோழி பெண்கள்
அதே போன்று காளி பெரும்புலைய உலகர் மகளாகிய மாவிசைக்கு அந்த மாவிசைக்கு கைபிடிக்க துவாளி உண்டு கால்பிடிக்க துவாளி உண்டு ஆடி வர பெண்கள் உண்டு பாடி வர பெண்கள் உண்டு வெற்றிலையும் சுருள் மாடிக்க விதவிதமா பெண்கள் உண்டு பெண்கள் உண்டு தட்டாங்கள் விளையாட விளையாடு தாசிமார் பெண்கள் உண்டு பெண்கள் உண்டு பாண்டியாட்டாடுவதற்கு பாங்கிமார் பெண்கள் உண்டு கையாளி எட்டு துவாளியோடு இருக்கால போலயமாக 18 துவாளியோடு 18 துவாளியோடு அந்த பைங்கிளியா இருப்பாளோ தோழி பெண்கள் துணையோடு கொலைய மகா மாவிசைக்கு அரண்மனையிலே இருக்க 7-8 தோழி பெண்ணுக்கு எஜமானி தோழி பெண்ணால் தோழி பெண்ணு அதான் செங்கமலம். செங்கமலம் செங்கமலமும் அபிஷேக்கியும் அக்காளும் தங்கையுமா இருக்காங்க. அக்காளும் தங்கையுமா இருந்து அப்படி இருக்கும்போது பொம்பளை வாய் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காத. சங்கிலி போட்டா ஏன் இப்படி காணும் போட்டிருக்கா? எங்க இருந்து கொள்ளி அடிச்சா கொத்து கொத்தா போட்டு காட்டியோ பித்தாள பீப்பாசி இல்லாம வந்தா அப்ப வீட்டுல இருந்து இப்ப அடுக்கடுக்கா போட்டிருக்காள. அள்ளி அள்ளி நகராட்டெல்லாம் போட்டிருக்காள தெரியலையா? வெளிநாட்டுல அதனால சங்கிலி நடுவுமா போட்டு காட்டி போட்டா போட்டிருக்காம்பா. போடலன்னு வச்சுக்கோ வெறுங்கலத்துல இருக்க அப்படி வித்து குடிச்சிட்டான் போலுக்கு. போட்டும் குடியார பேருக்கு ஆகப்பட்டு சேனு இல்ல. அவ சங்கிலி சரப்பளி வச்சிருக்கோம்னு என்ன வரத்து வந்தா வியாதியெல்லாம் வாவாளுவ சொல்லி சொல்லி சொல்லியே கருப்பறக்கிட்டாள. சங்கிலி 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 சங்கிலின்னு அவ கண்ணுல களிப்பால ஊத்த. அதே போன்ற மாபிசைக்கு பெண்ணானவள செங்கமலம் தோழி அக்கா. ஏ மாபிசைக்கு என்ன இன்னைக்கு இப்படி இருக்க? உங்க அப்பா இந்த ஊருக்கே பெரிய நாட்டாம மாந்திரவாதி காளி பெரும்புலைய வையகத்துல வல்லவே. ஏ தம்பி இப்போ துட்டுலே பெரிய துட்டு அதுதான்டா. மாந்திரம் பண்ணத்தான் துட்டு. இந்த மாந்திரம் பண்ணவங்களுக்கு ஒத்துழைக்காம பாருங்க அவனுக்கும் அதிகமான துட்டு. நானும் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், செய்வன செய்வன மைய மாந்திரம்னு சொல்றாங்களே அப்படி ஒண்ணு இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டேன். செய்தாருக்கு செய்த அந்த ஆளு என்கிட்ட சொன்னாங்க, இந்த காலத்துல இப்படி ஒரு பைத்தியார பிள்ளைய நான் எங்க கொண்டு தொலைக்க? தெய்வத்தை போய் கும்பிடுங்க, போய் சொல்லுங்க. செய்வன கோளாறு இருக்கானா கேட்காத ஆயி. ஏ அப்பா இருக்குமாங்க குரல் வித்த எல்லாம் துட்டு புடுங்கிறதுக்கு. ஏன்னா அவரு அதுக்கு ஒத்துழைச்சிருக்காருல, அப்ப அவர் துட்டு புடுங்குவார்ல, அப்ப அவருக்கு இருக்கும்ல. ஆமா நம்ம அண்ணன் தான். செய்வனு ஒண்ணு இருக்கும். அது மலையாளத்து மாந்திரவாதிட்ட ரொம்ப பலிக்கும்காரு. ஏன்னா மை தொழில் உண்டு, தொழில் படிச்சிருக்காங்க நம்ம நாட்டுக்காரங்க. அதனால அப்பேற்பட்ட உங்க அப்பன் பெரும்புலையன் காளி புலைய நீ ஒத்தைக்கு ஒரு மகளா இருக்கிய, உன் காத்துல மூக்கல பித்தாள பாசி கூட இல்லையே, என்ன காரணம் என்று செங்கமலம் சொன்னாள். பார்த்தா மாவிசைக்கு அப்பன் 1000 தான் பொல்லாதவனா இருந்தாலும் அடுத்தாருக்கு விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம அப்பா நம்மளை எப்படி வச்சுட்டாரு. இந்த சிறப்பான வேளையில இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் பாப்பா
புலையமக சொன்ன போது பெரும் புலைய புலையமக சொன்ன போது பெரும் புலையாது சொல்வா அம்மா என் மகள சொல்லு புல மகள என் மகள புல மகள புல மகள புல மகள என்னுடைய வார்த்தை கேளு அம்மா என்னுடைய வார்த்தை வார்த்தைகளே போன விசிலடிக்கு அம்மா கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா என் மகளே மாவிசைக்கு காக்காச்சி மலை விளையில் ஏல அம்மா காக்காச்சி மலை விளையில கண்ணாடி பொன் சோலையில உன் நகை நட்டெல்லாம் அடவு வச்சு பருத்தி போட்டண்டா 12 வருஷமா மழை இல்ல ஏச வைகாசி சாரல் மாதிரி தெரிஞ்சது பருத்தி போட்டிருக்கேன் இப்பதான் கண்ணுல பூ விழுந்திருக்கு பருத்தி கண்ணுல பூ விழுந்திருக்குங்க மாசூல் எடுத்து நான் உனக்கு நகை நட்டு கொண்டு வந்து தாரே மகளே ஏ அப்பா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எங்க களவாண்டு கொள்ளை அடிப்பியோ எங்கயாவது கொள்ளை போட்டு எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள நகை நட்டு கொண்டு வந்து தரல நீ எனக்கு அப்பன் இல்ல நான் உனக்கு மகள் இல்ல அப்படி இரும்பு காட்டை இழுத்து போட்டுட்டா ஏ பேய் உள்ள களவாணி பேய் உள்ள எங்க நீ களவாண்டுனாலும் நகை நட்டு கேட்கால களவு செய்யணுமானா எங்கேயாவது மை போட்டுதான் பார்க்கணும் எங்கயாவது மை போட்டு என்ற மாந்திரவாதி காளி பெரும்புலைய மகளுடைய சத்தம் கேட்டு மன்னன் காளி பெரும்புலை பெரிய ஆட்டும் என்று அச்சுக்குத்தான் ஏணி வைத்து மாரண மையெடுத்து உச்சிக்குத்தான் ஏணி வைத்து குண்டு மைய சுமுலடு அரங்குக்குள்ள யானி அரங்குக்குள்ள அவன் ஆரோட்ட மையெடுத்தா புலையே வெற்றிலையில் மைதட கண்டக்குட்டி தம்பிய அழைக்கான விரும்புலை எசைக்கு முத்து எசைக்கு முத்து எசைக்கு முத்து இல்லைங்க வா இந்த மைய போட்டு பாரு உன் கண்ணுதான் இளங்கண்ணா இருக்கு ஏல ஐயா யாரு கழுத்துல எம்புட்டு கிடக்குன்னு பாரு சீக்கிரம் பார்த்து சொல்லு ஏய் வெத்தில மை தடவுதான் தம்பி இருக்காம கடைக்குட்டி எசைக்கு முத்து அவன் கண்ணுல இளங்கண்ணு வெத்தில மை தடவுங்களா மையோட்டம் பார்த்தான் அது மை அம்பட்டு எழுத முடியும் மை போட்டு பாரு பாரு எங்கேயும் நிறைய திரவியம் இருக்கான்னு பாரு சங்கிலி சரப்பொலி யார் காலத்துலயும் கிடக்கான்னு பாரு சங்கிலி சரப்பொலி இப்ப கிடக்கிறது வந்து நம்ம காலத்துல கிடக்கு நம்ம காலத்துல பித்தாளல கிடக்கு அந்த மையோட்டத்துல அப்படி தெரியுது எல்லா பக்கம் சுத்தி பார்த்தா கிடக்கனால நீனாலும் மயில பாக்க மை ஓட்டத்துல பாக்காமலே நிறைய தெரியுது ஆத்தா ஏ தம்பி சீக்கிரம் பார்த்து சொல்லு நான் போட்டோம் மையோட்டம் பார்த்தார்ல எங்க தெரியுமா கொட்டா ஆரக்கரையில தெரியுது ஆமா மேக்கதானே ஏ அண்ணா கொட்டார கரையில பகவதியா வாசல்ல தெக்கு முட்டு கருங்கல் திருவாத்தி மூடுல 7 கடாரம் திரவியம் இருக்குது அண்ணா அண்ணா இதை எடுத்தா நம்ம தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம் தலைமுறை தத்துவத்துக்கு சாப்பிடலாம் ஏ தம்பி விதைகள் இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு தேவதை துஷ்ட தேவதை காவலுக்கு இருக்கணுமே பூதங்கள் இருந்து காவல் இருக்கும் நொண்டி பூதம் அதை யாருன்னு பார்த்து சொல்லுப்பா அவர்தான் யாரு உங்க பெரிய பாமனா வேம்படியான் சுடல இருக்காருப்பா அப்படி சொல்லணும் அவர்தாம்னா என்னது வாங்கின கையி உருவுன வாளு ஊருக்கு வீசா முண்ட கண்ணோடு இருக்காரு ஏ அண்ணா மணிவிளக்கில் பிறந்த மாயாண்டி சுடல அழிப்பாச்சி மாயாண்டி ஆத்தாங்கர முண்டை
சுடல ஆமா ஏழுமலை ஏழுகடாரன் திரவியத்துல ஓங்கின கையும் உருவின வாளோடு கொலுவு இருக்கிறார் அண்ணா. சரி யாருன்னு விட்டுரு. ஏ தம்பி இந்த துஷ்ட தேவதை சைவமா அசைவமானு பாருடா. இவருக்கு வந்து ஏ அண்ணா இவருக்கு நரபலினா பிடிக்கும், மாயான வேட்டனா பிடிக்கும், அவ்வளவுதானே. இப்போ எல்லா சுடலைக்குமே அசைவம் தான். சில இடத்துல அடாதுடியா இருந்தா ரொம்ப அசைவம் கொடுக்க முடியாத மக்கள் சத்தியமணி வாங்கிடுவாங்க. உனக்கு சைவம் தான் கொடுப்பேன், உட்காரன்னா உட்காரும் பாருங்க. அப்படியா? அந்த ஆண்டவனாகிய மாயாண்டி மகிமையை தெரியாம ஆந்திரவாதி காளி பெரும்புலைய மாயாண்டிய வேட்டைக்கு அனுப்பணுமே. நாள் பார்த்தான் படு வச்சு நாள் குறித்தான். சுடல அழிப்பாச்சி மாயாண்டி வேம்படி சுடல ஆத்தங்கரம் உண்டே வேட்டைக்கு அனுப்பணுமையானா நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில படுவச்சி நாள் பார்த்தா